பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதிகளை இந்தியா மீட்டே தீரும் என்று மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளார். நாடு விடுதலையடைந்தபோது காஷ்மீரை ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் முயற்சித்தது. அப்போது காஷ்மீர் தனி சமஸ்தானமாக இருந்ததால் அதன் பல பகுதிகளை பாகிஸ்தான் கைப்பற்றியது. பின்னர்தான் இந்திய ராணுவம் களமிறங்கி பாகிஸ்தானை விரட்டியடித்தது. ஆனாலும் பாகிஸ்தான் கைப்பற்றிய காஷ்மீர் பகுதிகள் இன்னமும் அந்நாட்டிடமே இருக்கிறது. அப்பகுதிகள்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என 75 ஆண்டுகளாக அழைத்து வருகிறோம். மத்தியில் பாஜக ஆட்சியில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதிகள் இந்தியாவின் ஒரு பகுதி என நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசு வெளியிட்ட வரைபடத்திலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியே என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்பு குறித்து தொடர்ந்து பிரதமர் மோடி முதல் அனைத்து பாஜக தலைவர்களும் பேசி வருகின்றனர். அசாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா 400 சீட்டுகளுக்கு மேல் பாஜக வென்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை மீட்போம் என பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து பேசியிருக்கிறார். மேற்கு வங்க பிரச்சார கூட்டத்தில் அமித் ஷா பேசும்போது ஆர்டிகல் 370வது ரத்துக்கு பின்னர்தான் ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பியிருக்கிறது. தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆசாதி சுதந்திரம் வேண்டுமென காஷ்மீரில் கேட்ட முழக்கம் இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கேட்கிறது. ஜம்மு காஷ்மீரில் நடந்த கல்வீச்சு சம்பவங்கள் இப்போது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் நடக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை இந்தியா மீட்டே தீரும். இவ்வாறு அமித் ஷா பேசியுள்ளார்.